தேவனுக்கே மகிமை. கடந்த ஆசீர்வாத பெருவிழாக்களில் சகோதரர் ஆலன் பாலும் சகோதரி சோஃபியா ஆலன் பாலும் ஜெபம் ஏறெடுத்த போது கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்தார். இதோ சில சாட்சிகளை காண்போம். ஒரு பெரிய சமாதானம் இறங்குகிறது. மரண பயம் அநேகரை விட்டு வெளியேறுகிறது. எனக்குள்ள அவ்வளோ டிமானிக் ஸ்பிரிட்ஸா இருந்தது. ஆனா அங்கிள் இப்ப பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. உன் சரீரத்திலே இருக்கிறதான அந்த அலர்ஜி இப்பொழுது மறைகிறது. 18 வருஷமா என்னுடைய சைனஸ் ட்ரபிள் அலர்ஜி இருந்தது. கர்த்தர் பெரிய கிருபையினால ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்தார். ஆண்டவர் வர்றதையும் இந்த சால் காத்துல பறக்கிற மாதிரி வந்து என்னை ஆசீர்வதிச்சாரு. பிட்ஸ் நோயை நான் சுகமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு 13 வருஷமா வந்து ஃபிக்ஸ் வியாதி இருந்துச்சு. ஆலன் பழைய ஜெபிக்கும் பொழுது நான் விடுதலை பெற்று கொண்டேன். 25 வருஷமா குடிப்பழக்கத்தில் இருந்தேன். எனக்கு கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்காரு. எனக்கு 30 ஆண்டுகளா ரொம்ப வீசி நான் வேதனையோட கண்ணீரோட வந்தேன். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. இதோ காது அடைப்பு நீங்குகிறது. அந்த நபருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பு மாறிற்று. வலி வந்து என்கிட்ட அப்படியே பிச்சு யாரோ போடுற மாதிரியே இருந்தது. உங்களுக்கு ஒரு சொந்த வீடு தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொருவருக்கு ஒரு நன்மை கரத்தில் பிடித்துக்கொள் என்று கொடுக்கிறார். சிலருக்கு நல்ல வீடு கொடுக்கப்படுகிறது. டிசம்பர்ல நாங்க அந்த வீட்டை கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. போன வருஷம் பெரிய கடனோட வந்திருந்தோம். சத்திரமானவர் எனக்கு அவ்வளவு கடன் நகை வட்டி வட்டி வட்டின்னு கட்டி அந்த கஷ்டத்தோட தான் நான் அந்த ஜபத்துக்கு வந்தோம். இந்த வருஷம் ஆசீர்வாதமா நான் கடனே இல்லை. கடன் எல்லாம் அடைச்சிட்டீங்களா? அந்த வருஷம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஒரு பெருசா ஒரு ஆவி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. நீங்கள் அற்புதம் பெரும் விழா, கர்த்தரின் மகிமையை வந்து பாரும்.